தொடர்ச்சியாக பங்கு சந்தை சரிவை சந்தித்து வந்த நிலையில் ஒரே நாளில் சென்செக்ஸ் 3000 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். போர் பதற்றம் காரணமாக கடும் சரிவை சந்தித்து வந்த இந்திய பங்குச்சந்தை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு சுமார் 16 லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது. பங்குச்சந்தையில் வர்த்தகம் தொடங்கியது முதலே முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழல் நிலவியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2975 புள்ளிகள் உயர்ந்து 82,430 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவு பெற்றது. வர்த்தக நேரம் நிறைவடைவதற்கு முன் சென்செக்ஸ் 3041 புள்ளிகள் வரை உயர்வை சந்தித்தது. ஒரே நாளில் சென்செக்ஸ் 3.7% அதிகரித்துள்ளது பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இரண்டாவது பெரிய உயர்வாகும். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டியும் 917 புள்ளிகள் உயர்ந்து 24,925 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவு பெற்றது. நிப்டி பட்டியலில் உள்ள 50 நிறுவனங்களில் 48 நிறுவனங்களின் பங்குகள் விலை அதிகரித்து விற்பனையானது. ஒரே நாளில் பங்குச்சந்தை குறியீட்டு எண்கள் 3.78% உயர்வை சந்தித்துள்ளன. ரியல் எஸ்டேட், தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட பங்குகளின் விலை 6% வரை உயர்ந்துள்ளது. அமெரிக்கா, சீனா இடையிலான வரி குறைப்பு நடவடிக்கையும் இந்திய பங்குச் சந்தையில் ஏற்றம் ஏற்பட காரணமாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.